வணக்கம் எம்கேபி 360 நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது காட்டுவா பள்ளிவாசல். இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. தமிழ்நாட்டில் முக்கியமான இஸ்லாமிய தர்காக்களில் இதுவும் ஒரு முக்கியமான தர்கா தான். இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது. இங்கே மகான் மகான் பாபா பக்ருதீன் அவுலியா வந்து இங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து நாகூர் சாகுல் அமீது அவங்களுடைய அவுலியாவுடைய பேரன் ஆவார். இந்த காட்டுவா பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப் அவர்களால் கட்டப்பட்டது. இங்கே நடக்கக்கூடிய கந்திரி வந்து ரொம்ப விமரிசையாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்கள்லேருந்து அனைத்து சமுதாய மக்களும் வந்து இங்கே அவங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேறுவதற்காண்டி இங்கே வந்து பாத்தியா ஊதுறது, இங்கே தங்கியிருக்கிறது, கந்திரி இந்த மாதிரி இதுகளை வந்து இங்கே செய்கிறாங்க. இந்த தர்காவுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ரூ. 5 ஒரு டோக்கன் வாங்கிக்கணும் உள்ளே போகிறதுக்கு. இந்த தர்காவுடைய இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான கட்டிடக்கலை, அதாவது தமிழகம் மற்றும் அரேபிய கட்டிடக்கலையில் அமைஞ்சிருக்குது. இதுதான் பாபா பக்ருதீன் அவர்களுடைய அடக்கஸ்தலமானது. இதுக்குள்ளே தான் நம்ம போய் பார்த்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோம், அதாவது அந்த மினாராங்கிறது அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இதை போய் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் நேரடியாக. இந்த தர்கா வந்து தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற தர்காக்களில் ஒரு தர்காவாக இருக்குது. இங்கே நடக்கக்கூடிய கந்திரி விழா வந்து ரொம்ப பெரிய அளவில் மிக விமரிசையாக கொண்டாடப்படுது. கந்திரி விழாவை போலவே இங்கே வந்து சந்தனக்கூடும் வந்து மிக விமரிசையாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆண்டும். இந்த சந்தனக்கூட்டுக்கு போர்வை பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் வந்து சந்தனங்களால் நிரப்பப்பட்டு ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த பெட்டியை வந்து இங்கே வந்து கொண்டு போவாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து நல்லூர் அப்படிங்கிற ஊரில் இந்த தர்காவுக்கு பாத்தியப்பட்ட, அதாவது இந்து சகோதரர்களுடைய அவங்களுடைய இதுக்கு போய் அங்கே வந்து வழிபாட்டு, அதுக்கப்புறம் அங்கே கொண்டுட்டு போகக்கூடிய இந்த இஸ்லாமிய தர்காவுடைய நிர்வாகத்தினருக்கு அங்கே விருந்துகள்லாம் வச்சு அவங்க அந்த சில முறைகளெல்லாம் செய்வாங்க. அதற்கப்புறம் அந்த போர்வை பெட்டி அங்கேருந்து கொண்டு வந்து இந்த தர்காவில் கொண்டு வந்து வைக்கப்படும். அதற்கப்புறம் சந்தனக்கூடு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து முஸ்லீம் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வண்ணமாக இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்க்கப்படுது. இங்கே வந்து அனைத்து சமுதாய மக்களும் இந்த தர்காவுக்கு வந்து அவங்களுடைய நேர்த்திக்கடனை வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த சந்தனக்கூடத்தை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மிக விமரிசையான வானவேடிக்கைகளோடு அனைத்து சமுதாய மக்களும் அந்த சந்தனக்கூட்டை வந்து கொண்டாடுவாங்க. இந்த தர்கா வந்து எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா, புதுக்கோட்டை டு திருப்பத்தூர், அதாவது மதுரை போகிற திருப்பத்தூர் அந்த ரோட்டில் திருமயத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தர்கா மெயின் ரோட்லேயே வந்து அமைஞ்சிருக்குது. இந்த தர்காவுடைய உள்பக்கம், அதாவது உள்ளே உள்ள அந்த மாடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாடம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த தூண் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை, தமிழ்நாட்டுடைய கட்டிடக்கலையை வந்து பிரதிபலிக்கிறதாகவும், மேலே இருக்கக்கூடிய மினார்கள் வந்து அரேபிய கட்டிடக்கலை வந்து பிரதிபலிப்பதாகவும் இருக்கும். அதாவது அரேபிய மற்றும் தமிழக கட்டிடக்கலைகள் ஒருங்கே அமைஞ்சு அந்த இது இருக்கும். 4 பக்கத்து 4 வாசல், அதே போல் முற்றம், அதாவது இந்த காரைக்குடி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் காரைக்குடி இருக்குது. அந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய போல முற்றங்கள்லாம் அந்த இதில் இருக்கும். அது மழைநீர் வந்துச்சுன்னா அந்த மழைநீர் நேரடியாக அந்த இதில் இறங்குற மாதிரி. அதே போல் இதுக்கு இந்த தர்காவுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய குளங்களைப் போலவே இங்கேயும் அந்தந்த குளங்கள் இருக்குது. தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் அரேபிய கலாச்சாரம் பண்பாடும் ஒருங்கே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தர்காக்களில் இந்த தர்கா ஒன்று. அதே போல் தான் நாகூர், ஏர்வாடி, அது மாதிரி கோட்டைப்பட்டினம், முத்துப்பேட்டை போன்ற தர்காக்கள்லாம் வந்து அமைஞ்சிருக்குது. நாகூர், ஏர்வாடி, முத்துப்பேட்டை தர்காக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையோரம் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தோடைய இது உள்ளே வந்திருக்குது. அதாவது திருமயம் பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. இது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கான ஒரு சிறப்பான தர்காவாக இந்த தர்கா இருக்குது. இந்த தர்காவுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக ரொம்ப இதாக இருக்கும். இப்போ தண்ணி இல்லாதனால அந்த குளம் வந்து கொஞ்சம் தண்ணி வற்றி காணப்படுகிறது. அதாவது இப்போ சமீபத்தில் பெஞ்ச அந்த மழைகள்னால அந்த மழை தண்ணி இருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மரம், அந்த மரம் தான் வந்து கொடிமரம்பாங்க. அதாவது இந்த தர்காவில் கொடி ஏற்றும் பொழுது அந்த கொடிமரத்தை அங்கே வந்து அந்த கொடிமரத்தை வந்து ஏற்றுவாங்க. அந்த மரம் வந்து இந்த சுற்றி இந்த தர்காவுடைய காம்பவுண்டு பக்கத்துலேயே இருக்கும். இந்த தான் அந்த கொடிமரம். இந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து கொடி கம்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி நிறைய குடியிருப்புகள் இருக்குது. இந்த தர்காவில் வந்து நிறைய மக்கள் வந்து தங்குறாங்க. அதாவது டெய்லி வந்து நேர்த்திக்கடன் சம்மந்தமாக அவங்களுடைய வியாபாரம், தொழில், திருமண தடை, வெளிநாடு போகிறது இது சம்மந்தமாக வந்து தங்குறாங்க. பொதுவாக அந்த தர்காவில் வந்து வார நாட்களில் காலையில் திறப்பாங்க. அதிகாலையில் ஃபஜ்ரு தொழுகை, அதாவது ஃபஜ்ரு தொழுகைங்கிறது காலையில் 5 மணிக்கு தொழுகை. அந்த டயத்தில் திறந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மூடிடுவாங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா
மாலை 6 மணிக்கு தான் திறப்பாங்க. 6 மணிலேருந்து இரவு வரலும் திறந்து வச்சுருப்பாங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து மதிய நேரங்களில் இந்த தர்கா திறக்கிறாங்க. இந்த தர்காவுக்கு நம்ம மதுரை, புதுக்கோட்டையிலேருந்து அடிக்கடி பஸ் வசதி இருக்குது. அதாவது புதுக்கோட்டையிலேருந்து நம்ம காட்டுவா பள்ளிவாசல், அதாவது திருப்பத்தூர் போகிற வண்டி, மதுரை வண்டியில் ஏறினாலே நேரடியாக வந்து காட்டுவா பள்ளிவாசல்னு சொன்னாலே வந்து அந்த தர்கா வாசல்லே இறக்கி விட்ருவாங்க. சுற்றி கடைகள் நிறைய இது மாதிரி இருக்குது. விழா காலங்களிலும் இல்லாமல் மற்ற நாட்களிலுமே வந்து பொதுமக்கள் அதிக அளவில் வரக்கூடிய தர்காக்களில் இந்த தர்காவும் ஒன்று. நிச்சயமாக நீங்களும் ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள்.